உங்க குழந்தைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு டெய்லி சப்பாத்தியே கொடுத்து விடுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பா இந்த மாரி ஒரு தடவ சப்பாத்தி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஹெல்தியாவும் இருக்கும். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு, குட்டியா கட் பண்ண பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம், பீர்க்கங்காய் இதில சேர்த்துக்கலாம். இதில நீங்க எந்த காய வேணாலும் ஆப்ஷனலா சேர்த்துக்கலாம். நாங்க இன்னைக்கு இதில பீர்க்கங்காய் சேர்த்துருக்கோம். ஏன்னா இதில அவ்ளோ நன்மைகள் இருக்கு. இது நல்லா வதங்குறதுக்காக மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில நல்லாவே வெந்துரும். வெந்ததுக்கப்புறம் இத ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஆற வச்சுட்டு, ஒரு 3லேருந்து 4 முட்டை உள்ள சேர்த்துட்டு லைட்டா மஞ்சத்தூள் இப்ப ஏன் சேர்க்கிறோம்னா, முட்டையோட ஸ்மெல் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக லைட்டா மஞ்சத்தூள் இப்ப சேர்த்துக்கிறோம். கூடவே கொத்தமல்லி இதுவுமே ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தோசை கல்ல காய வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு, நம்ம சப்பாத்தி இருக்க சைஸ்க்கு அப்படியே ஆம்லேட் மாரி நம்ம இத போட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி இந்த மாதிரி மேல வச்சுட்டு, ஒரு 2 நிமிஷம் இந்த சைடும், அந்த சைடும் வேக வச்சுட்டோம்னா, நம்மளோட பீர்க்கங்காய் சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த காய் சாப்பிடாதவங்க இந்த மாரி குழந்தைங்களுக்கு குடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க.